நான் அப்போதான் ஒரு ஓவரில் விக்கெட் விழுவுன்னு நினச்சேன், அவரே விக்கெட் எடுப்பான்னு நினைக்கல. லிங்கன் ஈரோடா எக்ஸாம் எங்க இது நல்லா எழுதுச்சுடா எங்க வீட்டில் இருக்கிறவங்க. நீ பார்க்கலையா அந்த கொஸ்டின் ஆன்சர்லாம்? எனக்கு கேட்டுச்சா? அது கேட்டுச்சா? பார்க்கலாம். ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்தேன். அவங்களே தெரியுது, எனக்கு தான் ஒன்றும் தெரியல போல. லாஸ்ட் சொன்னா லாஸ்ட் செஞ்சிரும். அவங்க ஜெனரல் லாஸ்ட் நிறைய இருக்கு. 17 கரெக்டாக எழுதியிருக்கா பார்த்தேன். அவர் சொன்ன வரலாம் 17 கரெக்டாக இருந்தது. உள்ள சுருங்கடா அவன் ஹைட்டுக்கு கார்டு வராது வைக்கிற கேட்சி. வாஷ் பண்ணலாம் பாலை. ஆக்சுவலி இவனுக்கு வந்து ஆஃப் சைடில் தான் போடணும், ஏன்னா ஒரு லெக் சைன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு. அடுத்து கிராஸ் பண்ணா காலை வெட்டி உடனே யோ அடிச்சால் தானே நீ படிச்சிருக்கல, என்ன பண்ணுவ? இல்லை இதெல்லாம் சிங்கிள்ஸ் தான் நல்லா இருக்கு. ஆஃப் சைடு ஒரு பவர் கிடைக்கும் கொடுக்க முடியாது அவரால். லெக் சைடுனா ஈஸியாக கண்டுபிடிக்கும். இவரை பற்றி சொல்லுங்க. யாரு எங்க வர்றாரு? யாராவது பிளேயரை பற்றி அன்பண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் ஒரு ஆடு தானாக வந்து மாட்டிக்கொண்டதால் அந்த விஷயத்தை நான் சமாளித்து விடுவேன். நீங்கள் அந்த விஷயத்தை பேசுங்க, எவனும் வாய்ப்படக்கூடாது, சரியா? மாட்டிக்கிட்டார். என்னவென்றால் டீம் கேப்டன் கேட்ச் பிடிக்கும் போது மோகன் திடீரென்று உள்ள வர ட்ரை பண்ணும்போது நான் டக்குன்னு கேமராவை திருப்பினேன். ஐயோ, டீம் கேப்டனின் கேட்ச் மிஸ் ஆகிவிட்டது. அவனை சேர்த்தடா நீ. எங்க இருந்தீங்க? அப்படியா, நீங்க இங்க தானே இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? அவர் கேட்ச் பிடிச்சல நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படியா? இது ஐங்க இப்பலாம் போய் சொல்லாதீங்க. என்னங்க நீங்க அடிக்கிறீங்க டீம் கேப்டன் போற வரதுல. ஆமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் வந்து டீம் கேப்டன் கேட்ச் பிடிக்கும் டக்குன்னு ஊடல் வந்து பார்த்தாருங்க. கேமரா துப்புனேன், வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஆனால் மோகன் இப்படிலாம் பண்ணாதீங்க, வன்மம் இருக்கிற. அதுக்கு நீ இப்படிப்பட்ட வன்மலாம் இருக்கக்கூடாது மோகன் ஒருத்தவங்க மேலே. அவனை செத்துடி நீ. வா வீமுனைவா கிராஸ் பண்ணுற வா. இங்கே இருக்க ஒரு பையங்க வாயை திறக்க மாட்டாங்க, பார்த்துக்க. பைத்தியக்காரனா? அட பைத்தியக்காரங்களா? ஆறான்ட்டானா? ஆறாண்டி அப்படின்ட்டாங்களா? அம்பையரே கோவப்பட்டு பேட்ஸ்மேனை ஆறான்ட்டு குறிவிட்டார். நடுவர் முடிவு இறுதியானது, அதுவே உறுதியானது. நடுவர் முடிவு இறுதியானது. என்னங்க இவங்க வேற
சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இவங்க. ஐயா நைஸ். பரவாயில்ல. நைஸ். அது நம்மளை தானே கிடச்சாங்க ஃபீலிங் பண்ண பார்க்கல. நம்ம கலாய்க்கணும்ல. என்னடா ஏய் ஸ்கோர் என்ன? ஸ்கோர் என்ன? 101 இந்த டீம் கொஞ்சம் அதிகமே. தரேன் என்னாச்சும் பிளான் பண்ணிட்டாரு. இந்த ஃபோன் எந்த ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணால் மாட்டி பார்ப்பேன். சார் நான் ஏன் சாப்பிட்றேன் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணால் மாட்டி பார்ப்பல. பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிடு, என்னை கோத்து விட்ரு. நீ உள்ள நடுவில் புடுறா நீ வாடியே. அப்போ கூட மனசாட்சியில் நம்மளை கேட்சிரு சொல்ல அங்கே உட்காந்துருந்தியா? மனசாட்சிலாம் எதிர்பார்க்காத சாமி. நீ அது எனக்கு தெரியுமே, போல மாட்டேன் எனக்கு கோத்து விடுறா நீ. அது நீ செஞ்சது, அது நீ செய்த வினை உன்னை தடுத்து. அது உடஞ்சு போய் கிடக்கு. பாத்தி அண்ணன் இப்போ பார், அண்ணன் போடும் முதல் பந்து விக்கெட் வந்தாக தான் இருக்கும். நோயமாக இருக்க பிளேயர் தான் ஒரு நல்ல பிளேயர் நினைத்து கொண்டு இருப்பார் இந்த நேரம்.
எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் ஒரு விக்கெட் விழுவும் நம்புகிறேன். இந்த டைமில் கேமரா திருப்பிக்கலாம் ப்ரோ, நல்ல வியூ வந்திருக்கும். கரெக்டு தான், ஆனால் இவர் பண்ண மாட்டேன். இந்த டைமில் ஃபீல்டிங் வியூ எடுத்துருக்கலாம், எடுக்கல. கரெக்டு தான், ஆனால் மனசு வரலையே. சேனல் வச்சுருக்கீங்களா யூடியூப்பில்? ஆமாம் ப்ரோ, MWCயில் ஏதாவது கமெண்ட்ரி மாதிரி பேசி போட்டிங்கன்னா தானே கொஞ்சம் வியூஸ் ஹெவியாக போகும். இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு பாட்டுங்கம்மா. கேட்ச் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, கேட்ச் வரவில்லை, என்னவென்றும் தெரியவில்லை. கன்றாவி அளவு. என்னடா நல்லா நாளாக ஆரம்பிச்சிங்க, திடீர்னு எங்கே விட்டாங்கன்னு தெரியலையே. Good fielding Nirmal, good fielding. இன்னும் எந்த ஆள் எல்லா பந்திலையும் அடிக்கிறான், சண்டா போட்டுற வேண்டியதான். சண்டா ரோபனின் கேட்ச், நன்றாக கேட்ச். நான் சொன்னேன்ல இந்த ஓவரில் ஒரு விக்கெட் வரணும், சொன்ன மாதிரியே வந்துருச்சா. சிம்சன் நல்லா ப்ரிடிக்ட் பண்ணுவாரோ இல்லையோ, இந்த காமேஷ் நல்லா ப்ரிடிக்ட் பண்ணுவான். எவனாச்சும் கை தட்டுங்கடா டேய், என்னங்கடா. நன்றி நன்றி. டீமுக்கு எதிர் டீமுக்கு நம்மளோட உண்மையான பொட்டன்ஷியல் தெரியவில்லை, தெரிந்தால் இப்படி பேச மாட்டார்கள். டீம் கேப்டன் மறுபடியும் களமிறங்குகிறார். இங்கே இது போன கேட்ச் மாதிரி இப்போ ஒரு கேட்ச் பிடிக்கணும், அதை நான் நன்றாக கேப்சர் பண்ணணும், அப்போ தான் டீம் கேப்டன்ட்டு தப்பிக்க முடியும், இல்லைனா செருப்படி கன்ஃபார்ம். டீம் கேப்டன் டீமுக்கு ஒவ்வொரு டீமில் ஒரு தோனி தான் இருப்பாங்க, ஆனால் எங்கள் டீமில் இன்னும் 3 தோனி இருப்பாங்க. ஒவ்வொரு இதில் விக்கெட் கீப்பராக தனியாக ஒரு தோனி, கீப்பிங் என்னது ஃபீல்டிங் செட்டிங்கா, ஃபீல்டிங் செட்டிங்க்கு ஒரு தோனி. அடுத்து லுக் லைக் அ தோனி, எங்கே ஒரு லுக்கா லைக் தோனி அங்கே இருக்கார், அம்பையர் மாய்த்து கொண்டு இருக்கிறார் அவரை. அப்படியா, அந்த அங்கே இருக்கிறார், நான் அவர் மறைத்து விட்டேன். அம்பையர் மறைக்கவில்லை, நான் தான் மறைத்து விட்டேன், ஏன்னா கேமராவில் ஸ்பேஸ் இல்லை. எங்க அன்பனை கொஞ்சம் டயர்டா இருக்காரு என்று நம்பிக்கொண்டு இருக்கிறேன். பேசுங்க, எத்தனை அவன் பாக்குறேன் செருப்பாடி போய் எத்தனை சேஞ்சரா பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதான் எடிட் பண்ணுவேன், பேக்ரவுண்ட் வாய்ஸா, அதுக்கு 1 மணி நேரம் உட்காந்து. ஆமாம், பார்த்தீங்களா, இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். ரெண்டாவது மேட்ச் கமெண்ட்ரி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி கொய்யால பால் அப்படி போயிருச்சு. என்ன அந்த ஆள் பேர் எடுத்தேன், பால் போச்சு, அப்போ அந்த ஆள் பேர் எடுக்க வேணாம்.
சும்மா கவுண்டர் எழுதி வச்சுக்கோங்க. கவுண்டரா? சும்மா அடேங்கப்பாடி சரியான இடின்னு போடுங்க. அது சும்மா அடேங்கப்பாடி சரியான அடியா? ஆமாங்க, ஒரு ஹிட்டுக்கும் அது பண்ணலாம். கரெக்டு தான். இது என்னங்க சங்கடம் அப்பதான் வரும். இது என்னையா ஹிட்டு? எங்க நம்ம ஹிட்டு எங்க? நான் தான் நிற்கிது பாரு நம்ம ஹிட்டரு. போடுங்க. அந்த ஆள் அடிக்கும் எங்க எங்கால் அடிப்பாங்க ஹிட்டுன்னு போடுங்க. இப்பெல்லாம் போட்டால் சத்தியமாக அடிப்பாங்க, என்னை அடிப்பாங்க இப்பெல்லாம் போட்டேனா. நீங்க வந்துருங்களா? இல்லை பரவாயில்ல. அண்ணன் தடுத்து கொண்டா. சூப்பர் சூப்பர் அண்ணன் சூப்பர். ப்ரோக்கு சப்போர்ட் என்ன பண்ணுறேன்? பார்த்தேன். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. கமான் ப்ரோ கமான் ப்ரோ. அப்போ இன்டர்வல்லாம் போடுங்க. இன்டர்வலா? ஏன் என்ன பண்ண போகிற? போய் என்ன பண்ண போகிற? பெரும்பாக்கம் குளோபல். ஏன் இன்னும் ரூம் தேவைப்படுதா? இங்க இருந்தா ஓ ரூம் தேவைப்படுதாவே. ஏன் சிரிக்கிறீங்க அதுக்கு? ரூம் தேவைப்படுதானே கேட்டேன். கமெண்ட்ரி கேட்க சொன்னேன். மேட்ச் கமெண்ட்டுக்கு ரூமுக்கு என்ன சம்பந்தம்? இங்க மகேந்திர சிட்டியான்னு கேட்டியா? இங்க வர வர சொல்லி டைலாக் எழுதிக்கலாம். டைலாகா? உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதுயா. டைலாகா? சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அவங்க போட்டு எடுத்து ரெடியாக இருக்காரு. கேப்டன் வரட்டும், அப்பா தெரியும். அதனால எப்பவுமே அதே வேலை. ஆமாம், இவர் யார் தெரியும்ல? இவர் தான் மண்ணில் குஞ்சு. இவரை போட்டு கொடுத்தா எனக்கு காசு வாங்க வரோம். ஓ ஓ அது கட் பண்ணிப்பேங்க. ஓயோ ஒன்றும் இல்லை, நீ பேசின பற்றி அவன் நேரம் ஒரு கமெண்ட் ஒரு பிள்ளையை பற்றி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படியே போடுவேன். உங்கள் அப்பா பார்ப்பாரு. நாங்கள் வாட்ச் பண்ணுறோமோ இல்லையோ பாத்தியா? நாங்களாம் பார்த்து எங்கள் காலத்தில் எங்கள் காலம் இல்லை, எங்களோட வயசானவர் தான் அவர். ஆரம்பிக்கும் பேச்சில் ஆரம்பிக்கும், தப்பில் போய் முடிச்சிடணும்னு பேசிக்கிட்டு பேச்சில் அம்மா ஏன் தப்பில் போய் முடியும்ல? தப்பில் போய் முடிஞ்சிருச்சு அங்கே, தெரியுமா? இது பதிவாயிடுச்சு. பதிவாய்வு கொண்டு தான் இருக்கிறது. கேப்டன் நீ என்ன நம்ம பேர் நம்ம மேலே காண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்குமே விட்டு தர மாட்டேங்கிறா. என்னங்க ஒருத்தர் அர்ஜுன் அனிமல் படம் ரன்வீர் சிங் மாதிரி வந்துட்டுருக்காரு. டார்ஜான் அது அவுட் அவுட். இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கேப்டன் நான் தப்பித்து கொண்டேன். நல்ல வேலை, இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கேப்டன் நான் தப்பித்தேன். ஒன்றுமே இல்லை, அதை நான் எடிட்டில் கட் பண்ணி எடுத்துருவேன். நான் எப்படி எடுத்துருவேன்னு அவருக்கு தெரியும். நான் கொண்டு வந்துடுவேன் எடிட்டில். ஆனால் கொய்யால நீ பேசுனதெல்லாம் அப்படியே இருக்கு. நீ செத்தடி உங்கள் அப்பாட்ட. காப்பிச்சிட்டா? ஐயோ உங்கள் அப்பாட்ட அப்படியெல்லாம் காட்ட மாட்டேன். எதார்த்தமாக போட்டேன்றவே உங்கள் அப்பா பார்த்துருவாரு. உங்கள் அப்பா டெய்லி ஃபாலோ பண்ணுறாரு. இதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு மோனு. சும்மாவே நம்ம 1008 கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருக்கு. ஊட்டாண்ட வந்துட்டு ஐயோயோன்றாங்க. இப்ப மட்டும் ஐயோயோன்றாங்க. பாத்துக்காங்க. இப்ப ரூம் கேக்குறான், அப்புறம் பொண்ணு கேட்பான். நானா சொன்னேன் இது? நானா ஊருக்கே போட்டு விடுங்க. இணைந்து வழங்குவர் ஏதாவது ஒரு 4-5 பேரை சொல்லி விடுங்க. இணைந்து வழங்குவர். அந்த ஆண்டி பேர் என்ன? ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் ப்ரோ. போரூர் போயிட்டு வரியா? பேர் என்னது? இல்ல ப்ரோ, போரூர் அப்பப்போ போயிட்டு வரியா? அப்படியே சண்டி. அது என் கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது நாங்கள் அப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸா. என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் யோசிச்சேன். யோசி 5 நிமிஷம். பசங்க பேர் டக்குன்னு சொல்லாமே. இப்போ என் ஃப்ரெண்ட் பேனா அருண், ரோஹித்னு டக்குன்னு சொல்லு. நீ சொல்லு பார்ப்போம். என்னன்னு? நல்ல ஃபீல்டிங் ரோஹித். கேப்டன் நான் தப்பித்து கொண்டேன். ஆஹா ஆஹா. ஏன் நம் ஏரியா விளையாடும் கிரிக்கெட்டில் 1 pitch உள்ளது. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்லேயும் 1 pitch இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் நல்லா கவனமாக இருக்கா? பரவாயில்ல. இப்படி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்படி சொன்னாலே ரசிக்கிறாங்க பாதி பேர். சும்மா இருக்கிறவங்க எது அவங்க அதையெல்லாம் சொன்னால் ரொம்ப ரசிப்பாங்க. அப்போ 18+ கண்டென்ட்டாக போயிடும். ஆனால் அது யூடியூப் டக்குன்னு ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணேன்? என்னத்த நானா? அதெல்லாம் நடந்த சம்பவம். அப்படிதான் இருக்கும். இளம் பையன் அப்படிதான் பண்ணுவேன். ஆமாம், ஏதோ ஒரு போதையில் கட்டிங்க போட்டு சொல்லிவிட்டேன். அப்போ என்ன தெரியுமா சங்காட்டம்? அப்போ கூட நான் போதை இல்லைடா. அப்போ கூட தெளிவாக இருந்தேன்டா. நீங்கள் கலாய்க்க ஆரம்பிச்சோம்னா போதையாக ஆனேன். நான் சொல்லும் போது கூட தெளிவாக தான்டா இருந்தேன். நீங்கள் கலாய்க்க ஆரம்பிச்சா திரும்ப போதை ஏறிடுச்சுடா. ஆனால் மோகனே
நானாச்சும் பரவாயில்ல மோகனே, வாய் மோகனே, நீலாம் அப்படியே கண்ணடிதுலேயே மாட்டிக்கணும் மோகனே. ஆஃபீஸில் யார் அவன் மேலே கையெல்லாம் போட்டு பேசுறது? ஆமாம் ஆமாம்ல, மோகன் அந்த விஷயம் தெளிவாக இருப்பார். ஓ நைஸ் பால். நைஸ் பால். செந்தில் அண்ணன் ஒரு கை உடைந்திருந்தாலும் நான் உடைந்த கையோடு தான் போடுவேன் என்று அடம்பிடித்து போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நன்றாக தான் போட்டு கொண்டிருக்கிறார். ஐயோ பரவாயில்ல தம்பி, நன்றாக தான் ட்ரை பண்ணாய். நீ விட்டதும் நல்லது தான். ஏன்னா நான் அந்த பக்கம் கேமரா திருப்பல. ட்ரை இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நான் விட்டதும் அவன் இருந்தாலும் விட்டதும் நல்லதா. ஏன்னா கேமரா அந்த பக்கம் திரும்பல. பிடிச்சிருந்தாங்க வச்சுக்கேன், ஏன் அதை நீ கேப்சர் பண்ணல நம்மளை கேள்வி கேட்பாங்க. பரவாயில்ல. எப்போ நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசுகிறோம், நம்ம டீம் எப்படியும் அடிச்சிருவாங்க, தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது கேப்டன் வருகிறார். இந்த ஓவர்லேயும் விக்கெட் எடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளேன். அப்போ தான் நான் முதல் ஓவர்லேருந்து நான் தப்பிக்க முடியும். வா காமான் கேப்டன் யார் என்றால் தோனி மாதிரி. ஐடியா ஸ்ட்ராட்டஜிலாம் வெறித்தனத்தின் உச்சத்தில் இருக்கும். இந்த டைலாக் சொல்லுங்க, அவர் ஒரு அடியும் பேட்ஸ்மேனுக்கு ஒரு அடி மாதிரி இருக்க போகுது. அப்படி இல்லை, ஒவ்வொரு பந்தும் வேணாம், ரைமிங்கில் வேறு மாதிரி வருது. இப்போதான் 18 பேசுறது. ஏமா நான் என்னையா தப்பாக பேசுனேன்? ஐயோ வேற மாதிரி வருதுன்னு சொன்னீங்களே. வேற மாதிரினா ஐயோ இவங்க என்னையா நீங்கள். நம்ம பவுலிங் போட்ட கேப்டனை டோனி என்று சொன்னோம். ஆனால் பேட்டிங் பிடித்தவர் டோனி மாதிரி அடித்து விட்டார். மனம் தளர வேண்டாம். ஸ்கோர் என்னாச்சு? என்ன ஸ்கோரு மோனே? ஸ்கோர் நோட் பண்ண வரையும் மூட் பண்ணிட்டீங்க, டல் ஆயிட்டாரு. மனம் தளராமல் போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் 144. ஐயோ இப்போ கொஞ்சம் மனம் தளரி தான் ஆக வேண்டும். 144 வந்து விட்டது. நைஸ் பால். கேப்டன் 2 விக்கெட் எடுத்துள்ளார் இந்த மேட்சில். கேப்டன் 5 விக்கெட் எடுப்பென்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்தார். 2 விக்கெட் போட்டால் ஏமாற்றமாக தான் இருக்கும். நன்றாக போட்டார் பேட்ஸ்மேன். நம் கேப்டனின் பந்தை எதிர்கொள்ள பயந்து விட்டார். இது தேவையில்லாத பேச்சு. அப்படிலாம் போட்டால் கொண்டுருவாங்க நம்மளை. எங்கிட்டு ஐயோ சாமி, அதெல்லாம் போட்டால் சேர்த்துருவாங்க சாமி நம்மளை. நீ என்னை போட்டு தள்ள பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே. ஆமாங்க. அவுட் இல்லை என்றால் ஓகே. ஏன் ஆமாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடே கையெடுத்து கும்பிட்றேன்டா. இப்போ தாண்டா ஏதோ 44-45 வியூஸ்னு வருது. ஏண்ணே சரியா கவர் செய்திருக்கா கேப்டன்? 3 விக்கெட். கேப்டன் 3 விக்கெட் எடுத்துள்ளார்.